வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அன்பே டயானா படத்தோட ரிவ்யூ. இந்த படத்தை மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் எடுத்திருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி குட் நைட், லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலின்னு தரமான படங்கள் எடுத்தவங்க. இந்த படத்தோட டைரக்டர் பாரி இளவழகன். இவர் இதுக்கு முன்னாடி ஜமாங்கிற படத்தை டைரக்ட் பண்ணி இவரே ஹீரோவாகவும் நடிச்சிருந்தாரு. இவரோட 2வது படம் தான் இந்த அன்பே டயானா. இப்போ இவர் எடுத்திருக்கிற அன்பே டயானா படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். அன்பே டயானா இந்த படத்தோட கதை ஹீரோவான கிருஷ்ணா கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அவர் சின்ன வயசுல இருந்து மேஜிக்ங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, ப்ரொபோஸும் பண்றாரு. பட் அந்த பொண்ணே நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிடுது. அதே சமயத்துல ஹீரோவோட அம்மா அவருக்கு கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஜாதகத்துல 2 மாசத்துல கல்யாணம் பண்ணணும்னு சொல்றதுனால அவருக்கு பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க அம்மா அவங்க கேஸ்ட்டை தாண்டி வேற எந்த கேஸ்டும் உள்ள வரக்கூடாது அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் ஹீரோ லவ் பண்ற பொண்ணும் ஒரு ஆங்கிலோ இந்தியன், ஹீரோ தெலுங்கு ஃபேமிலி. இதுக்கப்புறம் மேஜிக் அவருக்கு ஓகே சொன்னாங்களா? கிருஷ்ணாவோட அம்மா அவருக்கு அவங்க கேஸ்ட்லயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களா இல்லையா? கடைசியா கிருஷ்ணாக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இப்ப இந்த படம் தியேட்டர்ல ரன் ஆகுது, நீங்க போய் பார்க்கலாம். இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தா அது இந்த படத்துல இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய கேரக்டரோட டிசைன் தான். எந்த கேரக்டருமே இதுல டைரக்டா தமிழ் கிடையாது. ஹீரோட ஃபேமிலி ஒரு தெலுங்கு ஃபேமிலி, ஹீரோட ஃப்ரெண்ட் ஒரு கன்னடா, ஹீரோயின் ஒரு ஆங்கிலோ இந்தியன். இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் கொடுத்து எல்லா கேரக்டரையும் ஒரு மாதிரி யூனிக்கா டிசைன் பண்ணியிருந்தாரு. இது எல்லாமே நமக்கு பார்க்க புதுசா யூனிக்கா இருக்கிறதுனால படம் நல்லா என்டர்டெய்னிங்காவே மூவ் ஆகுது. அடுத்ததான் இந்த படத்தோட காமெடி சீன்ஸ். மேக்ஸிமம் இந்த படத்துல வர எல்லா காமெடி சீன்ஸும் நமக்கு ஒர்க் ஆயிருது. குறிப்பா சொல்லணும்னா கோபிக்கு ஒரு ஸ்லாங் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவர் பேசுற எல்லா டயலாகுமே நல்லா ஃபன்னா இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோவோட அப்பாவா பிளே பண்ணியிருக்கக்கூடிய சேத்தன், அவர் இதுக்கு முன்னாடிலாம் சீரியஸான ரோல்லே பார்த்துட்டு இதுல பாக்குறதுக்கு நமக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா ஃபன்னா இருக்கு. அவரோட ஹியூமர் டைமிங்கும் செம்மையா இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஹீரோயினோட அப்பாவும். இன்ஃபேக்ட் ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய சீன்ஸை விட அவங்க 2 பேரோட அப்பாவுக்கு இருக்கக்கூடிய சீன்ஸும் டயலாக்ஸும் செம்ம ஃபன்னா இருந்துச்சு. அதே மாதிரி படத்துல அங்கங்க வரக்கூடிய சீரியஸான டைலாக் எல்லாமே செம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப சீரியஸான டாபிக் எல்லாம் ரொம்ப சட்டிலா ஹியூமரோட ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கேஸ்ட்டை வச்சு வர பிரச்சனை, ரிலீஜன் வச்சு பிரச்சனை, சாமி கும்பிட்றது, பீஃப் சாப்பிட்றது, இது மாதிரியான டாபிக் எல்லாத்தையும் ரொம்பவே சட்டிலா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அந்த டைலாக்ஸ்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தா செம ஃபன்னா இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை எல்லாருமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பாரி இளவழகன், ரம்யா ரங்கநாதன், சேத்தன், ரோஜா, மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ். இதுல குறிப்பா சொல்லணும்னா ரம்யா ரங்கநாதனோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா யூனிக்கான ஸ்லாங் இருக்கும். அது எதுவுமே உருத்தாத மாதிரி ரொம்ப ஃப்ளோவா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ் ரெண்டுமே குட். படத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டா பண்ணியிருந்தாங்க. பட் சாங்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தா, அது இதுக்கு முன்னாடி ஹிட்டா இருந்தா இந்த மாதிரி ராம்காம் படத்துக்கு அது ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னு பார்த்தா அது இந்த படத்தோட எமோஷனல் சீன்ஸ்ல இருக்கக்கூடிய டெப்த். காமெடி சீன்ஸ் நமக்கு ஒர்க் ஆகிற அளவுக்கு எமோஷனல் சீன்ஸ் பெருசா ஒர்க் ஆகல. ஆக்சுவலி அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் டெப்த் கம்மியா இருக்கு. நம்ம கூட பெருசா கனெக்ட் ஆக மாட்டேங்குது. பட் அதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு. பட் எமோஷனல் சீன்ஸ்லயும் ரொமான்டிக் சீன்ஸ்லயும் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல வேலை பார்த்து கொஞ்சம் டெப்த்தோட எழுதியிருந்தா இது இன்னுமே ஸ்ட்ராங்கான படமா, ஒரு சாலிடான படமா வந்திருக்கும். அண்ட் படத்துல அங்கங்க லைட்டா லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அதை ஹியூமர் வச்சு மேட்ச் பண்ணி கடைசி வரைக்கும் எங்கேஜிங்காகவே கொண்டு போயிட்டாங்க. அண்ட் கிளைமேக்ஸ்ல பஞ்சதந்திரமுக்கு ஹொமேஜ் தர மாதிரியான ஒரு சீன் வச்சிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஓவராலா இது ஒரு நல்ல ஃபன் என்டர்டெய்னபிள் ராம்காம். எனக்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. இந்தியன் சென்சார் போர்டில் இந்த படத்துக்கு UA 7+ கொடுத்துருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இந்த படத்துல எதுவுமே இல்லை. ஸோ நீங்க ஃபேமிலியோடவே போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பட் சில மெச்சூரான தீம்ஸ்க்காக UA 13+ அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.